நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 4. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். கனி தரும் வாழ்க்கை. பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. வசனம் 11. படைப்பின் 3ஆம் நாள். ஞானமுள்ள படைப்பாளர் ஒரு தோட்டக்காரராக அடுத்த வேலையை செய்கிறார். பூமியின் மேற்பரப்பில் இருந்த தண்ணீரையெல்லாம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கட்டளையிட்டார். பின்னர் கனித்தரும் மரங்களையும் புல் பூண்டுகளையும் முளைக்கும்படி கட்டளையிட்டார். கனித்தரும் மரங்கள், செடிகள், புற்கள், பூவினங்கள் இவை யாவற்றையும் காணும்போது இந்த படைப்பாளரின் ஞானம் எவ்வளவாய் விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். மனித குலத்தின் ஆற்றல் தரும் உணவுக்காக, ஆரோக்கியம் தரும் மருந்துக்காக, அழகு தரும் இன்பத்துக்காக இவை யாவும் பயன்படுகின்றன என்பதையும் நினைக்கும்போது தேவன் நம்மேல் எவ்வளவு கரிசனையோடும் முன் யோசனையோடும் செய்திருக்கிறார் என்பது புலனாகும். நாம் அனுபவிக்கும்படி அனைத்தையும் தந்த இந்த படைப்பின் கடவுளோடு நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா? அவர் மனித குலத்தோடு தம்மை இணைத்து கொள்ளும்படி இளங்கிளையைப் போலவும் நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் ஏசாயா 53:2 இதை வாசிக்கிறோம். இந்த பூமியில் அவதரித்தார். அவர் நமக்காக பலன் கொடுக்கும்படி ஒரு கோதுமை மணியைப் போல யோவான் 12:24 வருது. இவ்வையகத்தில் வந்து தம்முடைய உயிரை விட்டார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என கூறி தம்முடையவர்களை அவரோடு பிணைத்து கொண்டார். யோவான் 15:5 இதை வாசிக்கிறோம். நான் உன்னை முற்றிலும் கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன என்று தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து அங்கலாய்க்கிறார். எரேமியா 2:21. தம்முடைய சிருஷ்டிப்புகளில் மகுடமாயிருக்கிற மனித குலம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் எனவும் அது கனி கொடுக்க வேண்டும் எனவும் விரும்புகிறார். நானே மெய்யான திராட்சை செடி என்றார். அவரோடு நிலைத்திருந்தால் நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். அப்பொழுது நாம் அவரிடம் எதை கேட்கிறோமோ அதை அவர் தந்தருளுவார். படைப்பாளரும் திராட்சை தோட்டக்காரரும் ஆகிய நம்முடைய பிதாவும் மகிமைப்படுவார். இதுவே ஒரு சிருஷ்டிகர் தம்முடைய சிருஷ்டிப்பை குறித்து கொண்டிருக்கிற உயரிய நோக்கம். அவருடைய படைப்புகளில் எதுவும் பயனற்றது என்றும் வீண் என்றும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் தன் தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது. அவ்வாறே நாமும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவ்வாறு செய்யும்போது படைப்பாளராகிய தேவன் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த உலகத்தில் நம்மை உண்டாக்கிய படைப்பாளரை பிரியப்படுத்துவதை தவிர வேறு என்ன பிரதான நோக்கம் நமக்கு இருக்க முடியும்? ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் கணு தரும்படி எங்களை பயன்படுத்துவீராக. ஆமேன்.